எடப்பாடி பழனிசாமி இருந்தால் 4 கால் பாய்ச்சலில் போயிருப்பாரு. நம்ம ஆளு அடிக்கிறார் கில்லி, இப்படி காட்டுறாரு பார்த்தீங்களா? எடப்பாடி வந்து குறுக்கு வள்ளி வர்றவர். அவர் சசிகலா காலில் விழுந்து தலை குணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல இந்த வார்த்தை சொல்லாதீங்கன்றேன். முதல்வர் தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, எப்படி பண்றாங்க? கண்டிப்பாக தலை குனியாது. நம்ம முதல்வர் ஆட்சியில் இருக்கவங்களும் சரி, சின்னவரோட தலைமையும் வந்தாலும் சரி, என்னைக்கும் தமிழ்நாடு தலை குனியாது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பாஜகவுக்கு எதிராக உரிமைக்காக எந்த அளவுக்கு நம்ம முதல்வர் செயல்படுறாரு? அருமையாக செயல்படுறாருங்க. இதே வேற எடப்பாடி பழனிசாமி இருந்தால் 4 கால் பாய்ச்சலில் போயிருப்பாரு. நம்ம ஆளு அடிக்கிறார் கில்லி, இப்படி காட்டுறாரு பார்த்தீங்களா? எல்லாருக்குமே பொருந்தும். பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரை துரத்து விட்டாங்க பாஜக. ஆமா, அங்க போய் உட்கார்ந்து. ஆமா, அது எப்படி பாக்குறீங்கண்ணா? அந்த நிலைமை தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு வரும்னு பார்க்குறோம். எடப்பாடி ஆட்சிக்கு வர போகிறதில்ல, கட்சியை காலி பண்ணிட்டு பிஜேபி ஆக்கிரமிப்பாங்க. வேற என்ன நடக்க போகுது? இப்பயும் அப்படிதான் இருக்கானா அதிமுக? ஆமாம், இப்போ முழுசாவே அடமான வச்சுட்டாங்க. அதிமுக அமித்ஷா திமுகன்றாங்களே, எப்படி? அடிமை திமுக, அமித்ஷா திமுக. விஜய் அவர்கள் வந்து சொல்றது பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறாரு. எப்படி? அவங்களால தான் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. நம்ம அரசாங்கம் கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் நம்ம இப்போ பார்த்துக்கணும் போல இருக்குது. தற்கொலை கூட்டத்தை அவங்க போய் ஏறி உளுந்து தகரத்தெல்லாம் ஏறானே, அவனை தான் நம்ம பாதுகாக்கணும். இப்போ நம்ம தலைவர் நம்மளை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, தமிழ்நாட்டை நல்லா பார்த்துக்கிறாரு. தலைவர்னா ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? தலைவர் பேச்சை கட்டுப்பட்டு நம்ம நடக்கிற தொண்டர்கள் இருக்கோம்ல, அப்போ அவர் சொல்றதை கேட்குறோன்னா அவர் சரியா இருக்காரு, நம்ம கேட்குறோம். பார்வையிலே நம்ம பயந்து நிற்கிறோம்ல, தலைவர் பார்க்குறாங்கன்ட்டு. அருமையாக கொண்டு போகிறாரு, எல்லாரையும் அரவணைச்சு போகிறாரு. பொதுமக்களையும் அரவணைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி தலைவர்களையும் அரவணைச்சு போகிறாங்க. சிறப்பான ஒரு ஆட்சி நடக்குது. திரும்பவும் 2வது முறையாக முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தமிழ்நாடு தலை குனியாதுன்ற முதல்வர் கண்டிப்பாக தமிழ்நாடு தலை குனியவே முடியாது. என்றைக்கும் முதல்வர் சொல்கிறது கண்டிப்பாக இது 100க்கு ஒரு வார்த்தை. அவர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவர் தமிழ்நாடு ஆள்றவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் சொல்கிறதா கரெக்டு. பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டது, அப்புறம் மாதம் 1000 ரூபாய் சொன்னார், அப்புறம் 5000 போட்டார், அப்புறம் பொங்கல் பரிசு 3000 ரூபா கொடுத்தாரு. எது செஞ்சாலும் அதிகமாக செய்கிறவர் யாருன்னா எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மட்டும்தான் செய்வார். மீதி யாரும் அந்த அளவுக்கு செய்கிற அளவுக்கு இல்லை. வாயில் அனைத்தையும் பொய் சொல்லிட்டு தான் போவாங்க. இது வரைக்கும் செஞ்சது பூரா எதுவுமே ஒன்று கூட குறையான எதிர்கட்சி அதிமுகக்காரருக்கும் சொல்கிறேன், அவங்க கூட கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வருமா எடப்பாடி வந்தாருன்னா? அந்த நிலைமை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வருமானு நீங்கள் பொறுமை கேட்குறீங்க, ரொம்பவே வரும். அதுதான் உண்மை. அடிமையாக தான் எடப்பாடின்றது வந்து பரமாரியாக எடப்பாடி வந்து குறுக்கு வள்ளி வர்றவர். அவர் நேரு வள்ளி எங்கள் தளபதி மாதிரி நின்று தனித்து போட்டுட்டு ஜெயிச்சேரனா பரவாயில்ல. குறுக்கு வள்ளி வந்து குறுக்கு பாடு பாடுறாலும் அவங்களாம் அப்படி தான் வருவாங்க. சசிகலா காலில் விழுந்து சசிகலா என்ன சொல்கிறோம், சசிகலா கிட்ட கேட்டு அவங்க அந்த அம்மையார் காலில் விழுறது. அந்த என்ன நம்ம தாடிக்கார ஒரு ஆளுக்கு வருவார், தாடி விட்டுக்கிற தாடி மோடியா கேடியான்னு வாங்கல, அந்த மாதிரி அவரை சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே எதுவுமே இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா அவர்கிட்ட அடிமைக்கிறவர். அவர் எங்கள் மாதிரி திமுக ஒரு ஆள் வந்தால் கூட புலி மாதிரி தான் வருவான். புலி மாதிரி தான் எப்படி வருவான் எங்கள் திமுக இருக்கிறவங்க. அதிமுக மற்ற கட்சி மாதிரி பூனை மாதிரி வர்றவன் கட்சிக்காரன் எங்கள் கட்சிக்காரங்கள ஒரு துண்டு போட்டால் கூட சரி, இல்லை கருப்பு சேப்பு துண்டு போட்டாவே சிங்கம் தான் வரும், புலியில் தான் வரும். பூனையாக வர்ற ஆள் எங்கள் சிங்கத்தில் யாருமே இடம் கிடையாது. திமுக எப்பயுமே வெல்லும், திமுக வெற்றி பெறும். மீண்டும் தொடர்ந்து திமுக தான் அடிக்கும். ஆமாங்க, இப்போ இந்த 5 வருஷத்துல எவ்வளோ முன்னேற்றம் தெரியுங்களா? எவ்வளோ முன்னேற்றம், எவ்வளோ செயல்பாடு இருக்குது. மக்கள் நிறைய திட்டங்கள் செய்கிறார். சொல்லிட்டு போனால் A to Z நிறைய இருக்குது. சரிங்களா? இவர் செயல்பாடு நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. வாய்ப்பே கிடையாதுங்க, தலை குணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல இந்த வார்த்தை சொல்லாதீங்கன்றேன். தலை குன்ற வார்த்தை சொல்லாதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செயல்படுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் வந்து எல்லாமே இருக்குது இங்கே. இதுதான் இல்லை அதுதான் இல்லைன்றது இல்லை. மக்களுக்கு தண்ணி இல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பாதுகாப்பு ஃபுல் சேஃப்டியாக இருக்குது. சரிங்களா? மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சி நிலைக்கணும், மீண்டும் வரணும். ஆளுக்கு ஆயிரத்தி சொல்லுவாங்க. செயல்படுத்த வந்து திமுக தான் செயல்படுத்தணுங்க. சொல்கிறவங்க வந்து யாரும் வேணாலும் சொல்லலாம், செயல்படுத்த யார் செயல்படணும். இப்போ அப்பா வந்து கடைக்கு விட்டு போகிறாருன்னா அப்பா குழந்தை வந்து அப்பாட்ட தான் கேட்க முடியும். அதே மாதிரி தாங்க திமுக ஆட்சி. அப்பா மாதிரி அவர் செயல்படுத்தி நம்மளுக்கு செயல்படுவார். சரிங்களா? யார் என்னாலும் சொல்லலாம், அதெல்லாம் நல்ல நடைமுறைக்கு வராதுங்க. அருமையாக பண்ணுறாருங்க. 1000 ரூபா சொல்லி கொடுத்தாரு, 5000 ரூபா கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இல்லையா? நம்ம நிறைய பேர் வந்து எவ்வளோ எளிமையாகிறாங்க.
சில ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து குத்து வந்து டைரெக்டாக குத்து உதவ முடியாது. ஆனால் இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபா கொடுத்தாரு பாரு, அவர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. லேடிஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லுவாங்க தான், ஆனால் 90 பேர் வாய்த்துறாங்க. ஒருத்தர் வந்து என்ன 5000 ரூபா நம்ம காசு தான்ன்றாங்க. அவங்க சொல்கிறவங்க ரொம்ப தப்பு. சரிங்களா? 5000 ரூபா சும்மா உங்கள் காசு தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் செயல்படுத்துறது யார்? நம்ம முதல்வர். அவர் செயல்பாடு சூப்பராக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு இல்லை. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இனி பெண்கள் வந்து ஒரு எல்லா இடத்துல வந்து முக்கியத்துவம் கொடுத்த இந்த ஆட்சியில் தாங்க. அதே எப்படி பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும்?